ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? எல்லாம் ரவிஷ்ட மிஸ்டேக் தான். அவன் மினிஸ்டர்ட ஒய்ஃப் கூட இருந்ததை அவன் பார்த்துட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு வேறு ஆப்ஷன் என்கிட்ட இல்லை. அதனால தான் நடக்கட்டும்னு விட்டுட்டேன். சமந்தி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, பரவாயில்ல. ஆக்சுவலி இந்த மேரேஜ் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு, அதனால் நம்மளோட ஃபேமிலி விஷயம் பற்றி நம்மளால் பேச முடியல. நீங்கள்லாம் எந்த ஊர்? அட்டாலிஸ். நாங்களும் அந்த ஊர் தான். உண்மையை சொல்லணுன்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்த பேரும் என்னை பழைய ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட பேர் தான். பார்மித் சூரி, பல்ஜி சூரி, டீம்பல் சூரி. அவங்க எல்லாரும் மலைக்கு பின்னால் எங்களோட பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. எங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன சிவலிங்கம் கூட இருந்துச்சு. இவன் சொல்கிற இடம் நம்ம அந்த சயின்டிஸ்ட்டை பிடிச்ச இடம் தான். எனக்கு இந்த கோஇன்சிடென்ட் கொஞ்சம் வியர்டாக இருக்கிற மாதிரி தோணுது. இதுன்னு இன்னைக்கு கோஇன்சிடென்ட் பஞ்சாபில் கினி சொன்னேன்னு சரணை மிகுது. சிங்கப்பூர் சூரி நேமில் கூட பிரீத்து ஜீத்து அம்மிட்டு இது முன்னால் பின்னால் வைக்கிறது தானே. அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? நான் என்ன வந்துடுறேன். நான் என்னாச்சு? ஏன் இப்போ ரொம்ப அப்செட் ஆகிக்க? எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. என்ன சரியில்லைன்னு தோணுது? கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். குரிந்தர் அவனோட ஃபேமிலி அத்தாரி கிராமத்துலேருந்து வந்துட்டாங்க. யாஃபிகா, நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டை வீட்டுக்கு முன்னால் இருந்து கடத்தணும். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த வீட்டோட எல்லா சாவியும் நம்மளையே தேடிட்டு வர மாதிரி இருக்குது. இது அதே ஃபேமிலி தான். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வாசலை திறந்து விட்ட ஃபேமிலி. நாகினியை பற்றி தெரிஞ்ச அந்த சயின்டிஸ்ட் எனக்கு தெரியணும். இந்த பொண்ணு, இந்த ஃபேமிலி, நம்ம தேடுற அந்த நாகினி, இதுக்கிடையில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இந்த ஃபேமிலியில் தான் அந்த நாகினி இருக்காளா? நாகினியா? பிரமித், அப்படின்னா அவனோட பிளானுக்கு ப்ரூஃப் இல்லை. இதில் பெரிய ரிஸ்க் இருக்கு. இதில் எந்த ரிஸ்க்கும் இல்லை. அந்த பொண்ணை கொல்ல நான் என்னோட வூல்ஃபை அனுப்பினேன். என்னோட வூல்ஃப் செத்துட்டான். ஆனால் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இந்த 2 சிஸ்டர்ஸில் ஊர்வி அனந்தா, இவங்க 2 பேரில் ஒருத்தி நாகினி தான். இதை எடுத்துகிட்டு போ. பாய்சனை செக் பண்ணிங்களா? அவள் ஒரு சாதாரணமான நாகினியாக இருந்தால் நான் இங்கே வந்திக்க மாட்டேன். நீ தந்த விஷம் ஒரு சாதாரணமான இச்சாதாரி நாகினிட இல்லை. மகா நாகினி, அனந்த குலத்தின் மகா நாகராணி. என்ன சொல்கிறீங்க? அவளுக்கு எல்லா தேவர்களோட ஆசீர்வாதமும் இருக்குது. ஒவ்வொருத்தரோட வரமும் அவளுக்கு இருக்குது. அவள் இங்கே தான் இருக்கா. வூல்ஃப் மாதிரி நம்மளையும் அவள் கொன்றுவாளா? ஷட் அப். அந்த நாகினி இங்கே இருந்தால் உடனே அவளை கொண்டுரு. அந்த நாகினியோட சடலத்தை நான் என் கண்ணால் பார்க்கணும். உனக்கு ஜஸ்ட் 2 days தான். அதுக்கு முன்னாடி அந்த இச்சாதாரி நாகினி யாருன்னு நான் பார்க்கணும். நான் கண்டுபிடிச்சிடுவேன். இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தப்போவே அவட வாசத்தை உணர்ந்தேன். எப்படி? இதோட உதவியால். இதுக்கு 100 குங்குமம் மனித ஆசீர்வாதம் இருக்குது. அனந்தா குலத்து நாகராணியால் கூட அவளை கட்டுப்படுத்த முடியாது. அவள் கண்டிப்பாக இன்றைக்கி அவளோட உண்மையான உருவத்துக்கு வருவாள். இன்றைக்கி யார் அந்த இச்சாதாரி நாகினின்னு தெரியும். வாவ், லுக் ஹூஸ் ஹர். மேரேஜ் எனக்கு நடக்குது, இவனுக்கு நடக்குது. ஆனால் நீ இங்கே யார்ட ஃபேஸ்மையாச்சும் பிளாஸ்ட் இருக்குதா? பொண்ணு தேவைன்னு உனக்கு ஒரு பையன் வேணும்னா ஜூவில் போய்த்து ட்ரை பண்ணு. ஐம் ஷுவர் உனக்கு அங்கே பார்ட்னர் கிடைப்பாங்க. அசிஸ்டன்ட் நீ. வாவ், யூ லுக் கிரேட். சீரியஸ்லி. ஐலைனர் உனக்கு ரொம்ப சூட் ஆகுது. உன்னோட ஸ்மைலுக்கு பர்ஃபெக்ட் ஆகிக்குது. ஜென்ரலி நான் கேர்ள்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டேன். உங்களை ஃபெரின்னு சொல்லிட்டா
அவங்க வானத்தில் பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் டுடே ஐ couldn't have it. இன்னைக்கு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க. இது ஏண்ட ஃபைலா? எஸ் சார். இது சாஃப்ட் காப்பி எனக்கு இமெயில் பண்ணு. இப்போ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. ஓகே, தேங்க்யூ, கோ. பிக் பி, உங்களுக்கு என்ன ஆச்சு? அவள் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். இந்த சீன் இங்கேயே செட் ஆகலாம் போலையே. யூ ஆர் டூ ஸ்டூபிட். நான் உன்னை ஸ்டூபிட்னு கூப்பிடுறேன், ஏன்னா நீ கொஞ்சம் ஹேட் ஆகணும். அண்ட் யூ, அந்த ப்ரீமியம் குவாலிட்டி கசின், இவன் தான் நம்ம ஃபேமிலியோட பிக்கஸ்ட் லீச். நான் இவனுக்கு என்ன பேர் வச்சுக்கன்னா, ஓஹோ சில் ப்ரோ, நம்ம கசின்ஸ் தானே. பிக் பி, இதுதான் உங்களோட ஸ்டைலா? யா, செம்மையாக பண்ணிட்டீங்க. ஓவராக சந்தோஷப்படாத, இன்னும் கேம் முடியலை. கரண்ட்க்கு கேமை திருப்பி போடுறது ரொம்ப நல்லா தெரியும். ஊர்வி, வா, ஃபெஸ்டிவலுக்கு ஹெனா போடுவோம். வா, உண்ட கையத்தா. வா, என்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்ட? அனி, எனக்கு தோணுது அவங்க யாரையும் லைக் பண்ணுறாங்கன்னு. எழுதுங்க, அவங்களோட நேமே எழுதுங்க. இல்லை, யாரும் இல்லை. யாரும் இல்லையா? இல்லைக்கா, யாரும் இல்லை. யாருமே இல்லாதப்போ நான் யார்ட நேம் எழுதுவேன்? ஏண்ட, ஏன்னா அவள் என்னை லைக் பண்ணுறான். என் நேம் அவட ஹார்ட்டில் எழுதிட்டா. இப்போ அவட ஹேண்டில் எழுதிடுங்க, ஆரியாமன். ஊர்வி, போய் சொல்லாத. நீ என்னை லைக் பண்ணுறதானே? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நீ எல்லாருக்கும் கிளியராக சொல்லு, ஐ லைக் யூ சார், ஐ லவ் யூ. கைஸ் அட்டென்ஷன். இன்றைக்கி 2 பிக் ஸ்பெஷல் இருக்குது. ஸோ இன்றைக்கி டபுள் செலிப்ரேஷன் தான். என் பிரதர் கரண் அண்ட் என் கசின் ரவீஷ். ஆக்சுவலி அவரும் என் ரியல் பிரதர் மாதிரி தான். இன்னும் 48 ஹவர்ஸ்லாம் அவங்களோட ஃப்ரீடம் இல்லாமல் போகுது. ஃபர்ஸ்ட் கப்பல் பர்ஃபார்மன்ஸ், டீனா அண்ட் கரண், ரவீஷ் ப்ரோ அண்ட் அனந்தா. அக்கா, நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க. ரியலி? கம் ஆன் ப்ரோ, லெட்ஸ் கோ. ரியலி? நீயும் நானும் டான்ஸ் ஆடவா? நீ இன்றைக்கி மெடிசின் எடுக்கலையா? எதுக்கு ப்ரோ மெடிசின்? ப்ரோ, நீங்கள் க்ரூம்ட பிரதர் தானே. ரைடர் சிஸ்டர் கூட அட்லீஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆச்சும் ஈக்கொண்டு தானே. வாங்க ப்ரோ, வாங்க. நோ சான்ஸ். கம் ஆன் ப்ரோ. பிரைட் சிஸ்டர் கிட்டேன்னு ரிக்வெஸ்ட் வந்துக்கி, அவள் உங்கள் கூட டான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறா. ஓகே வாரேன். பூர்வி, நீ பிரைட் சிஸ்டர் தானே? உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓ சீரியஸ்லி? என்ன தான் கூப்பிடுறாங்களா? ஒன்று தான். என்ன பார்த்துக்கிட்டே நிற்க? ஓ நோ, நான் அவனும் நினைச்சேன். லெட் மீ கெஸ், இது என் சிஸ்டர்ட மேஜிக் தானே? சாரி சார், சாரி மேம், நான் போகிறேன். எதுக்கு போகணும்? நீயும் பிரைட் சிஸ்டர் தானே? ப்ரோ, நீங்கள் மியூசிக்கு டான்ஸ் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிக்குது. ஐ நோ ப்ரோ, உங்களுக்கு மேரேஜ் சங்கீதெலாம் பிடிக்காது ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட். அர்ஜுன், அந்த இன்சிடெண்ட் பற்றி என்கிட்ட திரும்பவும் பேசிடாத. அதை பற்றி நான் பேசவும் விரும்பலை, கேட்கவும் விரும்பலை.
இஸ் தட் கிளியர்? நான் அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடினது வேற எதுக்காகவும் இல்லை. அதை விஷ் நான் டான்ஸ் பண்ணலைன்னா அவங்க என்னை விட மாட்டாங்க. தட்ஸ் இட். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் டெரஸ்க்கு இப்போவே வந்து என்னை மீட் பண்ணுங்க. மேரேஜ் எனக்கு கொம்மனி கிஃப்ட் உனக்கா? இன்னைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் தான் ஆனந்தா. ஆனால் நான் இதை செய்ய வேண்டிய நிலை வந்துட்டு. சாரி மகா. உண்மையை சொல்லணும்னா எனக்கான லாஸ்ட் சான்ஸ் இது தான். மியூசிக் ஏன் ஸ்டாப் ஆகிட்டு? டிஜே எங்க? யாரும் மியூசிக்கை ஸ்டாப் பண்ணது? டிஜே, இந்த 2 சிஸ்டர்ஸில் யார் நாகினின்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அந்த நாகினிக்கு இன்றைக்கு தான் லாஸ்ட் டே. டேட், இது என்ன மியூசிக்? இது ஃபோக் மியூசிக். லிசன் எவ்ரிவான், இட்ஸ் அ சேலஞ்ச். இந்த டியூனுக்கு டான்ஸ் பண்ணுங்க. சேலஞ்ச் அக்செப்டட். எப்படியா இருந்தாலும் நாகினியாட்டும் டான்ஸ் ஆடுற மாதிரினா இந்த மேரேஜ் நடக்காது. கம் ஆன் காய்ஸ், லெட்ஸ் டான்ஸ். கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் என்னன்னு தான் தெரியல. அவள் இங்கே எங்கேயோ தான் இருக்கா. நான் அவளோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன். அந்த நாகினி இங்கே தான் இருக்கா. பூர்வி, என்னாச்சு? அக்கா, என்ன இது? இது அதுதானே பூர்வி, உன்னோட ஸ்கின் உரிகிற மாதிரி இருக்குது. நீ ரொம்ப சானிடைசர் யூஸ் பண்ணியா? லாஸ்ட் 2 டேஸாக இப்படி தான் இருக்குது. இது நார்மல் மாதிரி தெரியல. ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா? நீ டாக்டர்கிட்ட காட்டினியா? நாளைக்கு காட்டுறேன். இன்றைக்கி ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணலாம். என்ஜாயா? என்ன மியூசிக் இது? இந்த மியூசிக்கை யார் ப்ளே பண்ணது? உன்னை நீ உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. இப்போ நம்ம நாகராணியை காப்பாற்றணும். நாம் தோக்கக்கூடாது. ஏண்ட நிலைமையே எப்படி இருக்குன்னா மகாராணின்ற நிலைமை எப்படி இருக்கும்? இந்த புல்லாங்குழல் சத்தமும் அதோட இசையும் இந்த மியூசிக்குள்ளே இருக்குது. ஓம் நம சிவாய. நம்ம நாகராணி அவங்களோட உண்மையான உருவத்தில் வெளியே வரக்கூடாது. அப்படி அவங்க எல்லா முன்னிலையும் வந்துட்டாங்கன்னா அது பேரழிவாக மாறிடும். கவனமாயிரி. நம்ம நாகராணியை காப்பாற்றணும். ஏதாவது செய்யணும். அந்த பொண்ணுடைய வீட்டில் தேடும் போது இது கிடைச்சிது. அனி, என்னாச்சு? இது நார்மல் தான். மார்னிங் சிக்னஸ். இந்த அடையாளம், இந்த உருவம், இது நாகர்கோயிலேருந்து எடுத்த படங்க. இதெல்லாம் அனந்த குலத்திட மகா நாகராணிட. கொஞ்சம் தண்ணி குடிங்க.
எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தேங்க்யூ. திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போயிட்டுது. இப்போ நான் ஓகே தான் இருக்கேன். நான் இப்போ போகணும். ப்ளீஸ் எங்கள் கூடயே விடுங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலைக்கு. இப்போ நான் ஓகே தான். ஐ ரியலி லைக் யூ அசிஸ்டண்ட். இதுக்கு மேலே உன்னோட ஃபீலிங்ஸை என்கிட்ட மறைக்க வேணாம். டெரஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணு. அசிஸ்டண்ட், நீங்கள் என்ன பண்ணுற? சார், அது அந்த மெசேஜ். என்ன மெசேஜ்? ஏதாச்சும் நடந்துச்சா? ஆ, காதல். நானும் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ டூ சார். ஓ காட், இவ்வளோ டேஸாக நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் தைரியம் வரலை. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. என்னை நிரந்தரமாக விட்டுட்டு போய்ட்டுறாங்க. இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த விஷயம்தான். இல்லை, அது அப்படி இல்லை. நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்த செகண்ட்லேருந்தே இது ஸ்டார்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மனுஷன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் யார்கிட்ட பேசுவாங்கிறது முக்கியம் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியம். எந்த கேள்வி கேட்டாலும் மனசுக்குள்ளே வர பதில் ஒன்று தான். எந்த பாட்டு கேட்டாலும் அந்த பாட்டில் அவனோட காதலியை தான் பார்ப்பான். அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் பயந்தேன், என்ன மாதிரி ஒத்தைய உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு. ஆனால் நான் தப்பாக நினச்சிட்டேன் சார். நீங்கள் முகத்தை பார்க்குறது இல்லை, மனசை பார்க்குறவராகிட்டீங்க. அதனால தான் நான் உங்களை அதிகமாக காதலிக்கிறேன். ஐ லவ் யூ சார். ஐ ரியலி டூ. அது ஓகே, நான் உன்னை ஸ்டாப் பண்ணவங்க தான் வந்தேன். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினச்சேன். பட் அந்த பசங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்துக்கும்னு புரிஞ்சுது. உனக்கு வந்த மெசேஜ் நான் அனுப்புகிறேன், அது அவங்க தான் பண்ணிக்காங்க. ஐ எம் சாரி. பேஸ்மெண்ட். இதுதான் அந்த இச்சாதாரி நாகினி, ஆனந்த குலத்தின் நாகராணி. ஆனந்தா, இப்போவே இதோட கதையை முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம், இப்போ இல்லை. இந்த இச்சாதாரி நாகினியை நான் பல வருஷமாக தேடிக்கிட்டீங்க. அவகிட்ட இருந்து அந்த நாகமணியை எடுக்கணும். அதுக்கு முன்னால் அவள் சாகக்கூடாது. நாளைக்கு அவட மேரேஜ். எனக்கு அந்த நாகமணி கிடைச்சதும் அவட கதை முடிஞ்சிடும். Are you guys crazy? What is this? பூர்வி, எனக்கு ரொம்ப கஷ்டமாகி. இவங்க ஒன்று ரொம்ப டீஸ் பண்ணிட்டாங்க. நான் பயந்துட்டேன்னு நினச்சிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஜோக் தான். ஓகே சார், நான் எப்படி உங்களை லவ் பண்ணுவேன்னு நினச்சிங்க? 12 o'clock ஆகிட்டுனா இன்றைக்கி என் பர்த்டே. அதை கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு அவங்களும் சான்ஸ் தந்தாங்க. அவங்க டீஸ் பண்ணலாம், நான் டீஸ் பண்ணக்கூடாதா? அவங்க டீஸ் பண்ணலாம், நான் டீஸ் பண்ணக்கூடாதா? பை த வே, உங்களோட ஃபேஸ் 2 minutes பார்க்குறதுக்கு வேர்த்தாக இருந்துச்சு. உங்களோட ஃபேஸ் முடிஞ்சா இதெல்லாம் ஜோக்கா? நான் உன்னை கூட பார்த்துக்கிறேன். கரண் ப்ரோ, ஃபர்ஸ்ட்டு நான் அவங்கள பார்க்குறேன். வாட் த ஹெல் வாஸ் திஸ்? ப்ரோ, நீ அவளை லைக் பண்ணுறேன்னு அவள் எப்படி நினைச்சா? இனாஃப் காய்ஸ். அவள் இதை மனசில் எடுத்துக்கிட்டல, அதுவே நல்ல விஷயம். அவள் நீங்கள் பண்ணதை ஜோக்காக எடுத்துக்கிட்டா. உங்கள் ஜோக்கை அவள் புரிஞ்சுக்கிட்டா. உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. முடிஞ்சால் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணுங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஐ லவ் யூ சார். மகா கும்பமேளால பயத்தை பரப்பணுங்கிறது தான் இவங்களோட எண்ணமா? கடைசி தடவையாக வந்தப்போ அந்த நாள் மகா கும்பமேளா தான். இப்போது 24 இயர்ஸ்க்கு அப்புறமா அதே நாள் ஏதோ பெரிய பிளேன் போடுறாங்க போல். இல்லை,
நான் அவங்களோட பிளானில் அவங்க சக்ஸஸ் ஆக நான் விட மாட்டேன். ஒருபோதும் விட மாட்டேன். காதலில் விழுந்தா என்ன ஆகும்? அது ஒரு வித்தியாசமான அமைதி தானிங்க. கால் நிலத்தில் படாது. நம்மளை மறந்துடுவோம். 1 மினிட் மேடம், ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? நீங்கள் பைத்தியமாயிட்டீங்களா? தெரியல. ஒருவேளை அவன் கண்ணில் பார்த்த அந்த காதல் தான் காரணமாயிருக்கலாம். அவனை பார்த்த நாள்லேருந்து என் மனசை எங்கேயோ தொலைஞ்சிட்டு. ஓ, மனசை திருடினவ அறியாமனா? இல்லை, அவர் எங்கேருந்து வந்தார்? ஊர்வி. அறியாமன் மாதிரி டைப்பான ஆக்கள்லாம் டேரபிள் ஆயிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மனசை உடைக்கிறது தான். உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அன்பானவனா, நல்லவனா இருக்கணும். உன்னை உண்மையாக லவ் பண்ணணும். அறியாமன் மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் அக்கா, நான் ஏன் அறியாமனை லவ் பண்ண போகிறேன்? அத்தை வருவாங்கன்னா நான் சாப்பாடை கொண்டு வர சொல்லுவேன். உனக்கு இவ சாப்பாடை பற்றி தான் கவலையா? இதை பாரு, இந்த முழு நேம் லிஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்காங்க. நான் அவட்ட ரூமில் மகா கும்ப மேலாட நியூஸ் கட்டிங்ஸை பார்த்தேன். இது சும்மா கோயின்சிடன்ட் இல்லை. இதுக்கு பின்னாலே ஏதோ இருக்குது. நீங்கள் போய் தூங்குங்க. மேரேஜ் நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கணும். தூங்கணுமா? என் சிஸ்டர்ட பர்த்டே விஷ் பண்ணாமல் எப்படி தூங்குறது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் மறந்துடுவேன்னு நினச்சியா? ஹே ஹலோ கேர்ள்ஸ், என்ன நடக்குதுங்க? கேர்ள்ஸ்ட ரூமுக்கு வர சொல்ல நாக் பண்ணிட்டு வரணும். திரும்ப போ. எக்ஸாக்ட்லி. நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எக்ஸ்பெஷலி கேக் என் கையில் வைக்க சொல்ல. அம்மா, அப்பா வாங்க, பூர்விட கேக் கட் பண்ணுவோம். பூர்வி, நான் உனக்கு பர்த்டேக்கு நான் உனக்கு ஒரு புது பேர் வச்சுக்க. பேபி பென்குயின். இதை பாரு, திரும்பவும் வளர ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்ன பண்ண போகிற? வா 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 பர்த்டே கேர்ள். அம்மா, ரோஹன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான், ஆனால் முழங்கால் மட்டும்தான் இருக்குது. ஓ கடவுளே, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டான். நீ போன எடுத்து வைக்கிற. என்ன பண்ணுறீங்க? வந்து கேக் கட் பண்ணுங்க. வரேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் பூர்வி. ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சு. இப்போ எல்லாம் தூங்குங்க. மார்னிங் ஆக போகுது. நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே போகிறீங்க? நீ சொன்னது கரெக்டா. நிறைய பேருக்கு கார்டு கொடுக்கல. அதான் எக்ஸ்ட்ரா கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலான்னு அதை பிரிண்ட் எடுக்க போகிறேன். நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுவேன். நான் நினச்சது கரெக்ட் தான். அனந்தா பூர்விட ஆஃபீஸில் ஏதோ விசித்திரமாக நடக்குது. ப்ரூஃப் எடுக்காமல் நான் விட மாட்டேன். கெஸ்ட் எல்லாரையும் ஏன் கேன்சல் பண்ணீங்க? யூனோ, டீனாட வெட்டிங்க்கு எவ்வளோ எக்ஸைட் ஆகின தெரியுமா? இன்ஃபேக்ட் இந்த வெட்டிங்க்கு ஃபுல் சிட்டியும் வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பாருங்க, பேபி நாம் என்ன பண்ணுறது? என்கேஜ்மெண்ட்டில் நீ அனந்தாட நிலைமையை பார்த்து தானே அவள் ப்ரெக்னென்ட் ஆகிக்க சொல்ல மேரேஜ் நடக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்மளோட பேர் முழுக்க கெட்டு போயிடும். யூனோ, பாலிவுட்டில் பெரிய ப்ரொடியூசர் ஆக்டர் எல்லாம் நான் இன்வைட் பண்ணேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டீங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ், கம் சிட் ஹியர். இந்த மாதிரி விஷயம்லாம் விக்ரம் பிங்கிட மேட்ச்சில் பண்ணிடுறாங்க. பேபி, நீ சொல்கிறது மாதிரி தான் நடக்கும். இந்த மேரேஜில் ரிசப்ஷனை பெருசாக செய்வோம். அதுக்கு எல்லா கெஸ்ட்டையும் கூப்பிடுங்க. இப்போதைக்கு இந்த வெட்டிங் கெஸ்ட்டை கேன்சல் பண்ண வேண்டியது தான். பேஸ்மெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அனந்தாட அப்பா. நாளைக்கு என் மகளுக்கு ரவிஷ் சூரியோட மேரேஜ் நடக்குது. இன்விடேஷன் கார்டு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா கார்டு கொஞ்சம் பிரிண்ட் பண்ண வேண்டியதாக போயிடுது. ரமித் சார் இங்கே பிரிண்ட் பண்ணலான்னு சொன்னார். இந்த டைமில் எந்த ஷாப்பும் ஓப்பன் ஆகிக்காது இல்லையா? ஆஃபீஸில் பிரிண்டிங் மிஷின் இருக்குது. நீங்கள் தாங்க, நான் பிரிண்ட் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரமித் ரூமில் இருந்து கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த லிஃப்ட் பேஸ்மெண்ட்டுக்கு போகாது போல். ஆனால் இந்த கீயை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரியல. எந்த பட்டன்?
இந்த பட்டனா? அண்ணா, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நாளைய இரவு அவளுக்கு ரொம்ப கனமான இரவாயிருக்கும். அவ நாளைக்கு அவட உண்மையான உருவத்துக்கு வர வேண்டிய நிலை வரும். அப்போ அந்த நாகமணி அவ நமக்கு தந்து தானே ஆகணும். ஓ கடவுளே! இதெல்லாம் இதெல்லாம் இங்க இவ்வளோவா? நீங்கெல்லாம் எந்த ஊர்? அட்டாலிஸ். என்ன சொல்லு, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இவ்வளோ லேட் ஆகிட்டு. கொஞ்சம் கார்டு இருந்துச்சு எடுத்துகிட்டு வரேன். ஓகே சார். சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட்? பிரமித் சூரி அவரும் அவரோட ஃபேமிலியையும். பிரமித் சூரின்னா அந்த பிஸ்னஸ் மேனா? அவருக்கு ஒரு நியூஸ் சேனலும் இருக்குதுல்ல? ஆமாம் சார். அவங்க எவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இருக்கும். சார், அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. 24 இயர்ஸ்க்கு முன்னால் நம்ம அண்டை நாட்டில் இருந்து வந்திருக்காங்க. சார், அவங்க ஸ்பை. இங்கே வந்து பேரையும் அவங்களோட அடையாளத்தையும் மாற்றிட்டிருக்காங்க. இங்கே வந்து அவங்களோட பேரையும் அடையாளத்தையும் மாற்றிட்டிருக்காங்க. இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய பிளேனை இந்த நாட்டில் இருந்துக்கிட்டே பிளேன் பண்ணுறாங்க. சார், இதை பாருங்க. இதை நான் அந்த நியூஸ் சேனலோட பேஸ்மெண்ட்டில் இருந்து பார்த்தேன். நம்புங்க சார், அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறாங்க. இது உண்மைனா நம்ம ரைட் போக வேண்டிய நிலைமை வரும். சார், இவ்வளோ லேட்டாக நம்மளால் வாரண்ட் அப்ளை பண்ண முடியாது. நாளைக்கு காலையில் தான் வாரண்ட் எடுக்கலாம். அப்போ நாளைக்கு மார்னிங் நம்ம வாரண்ட் எடுத்துக்கலாம். ஓகே சார். சார் ப்ளீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள். சார், நாளைக்கு என் மகளுக்கு மேரேஜ். ஆனால் நாட்டோட உறவுக்கு மேலே எந்த உறவும் இல்லை. அந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மேரேஜை ஸ்டாப் பண்ணாதீங்க. அதுக்கான ரீசன் தெரிஞ்சால் அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் நான் அவங்களோட ஆஃபீஸையும் வீடையும் ரைட் பண்ணுறேன். அப்போ தான் அவங்க மகளையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியும். சார், எல்லா சடங்கும் முடியறதுக்கு முன்னால் வந்துடுங்க. இல்லைன்னா அது ஒரு பேரழிவாக மாறிடும். நான் வருவேன். இந்த புயலை பார்த்தியா? இது ஒரு சாதாரண புயல் இல்லை. இது பெரிய அபாயம். எதிர்பாராத மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கான சின்னம். இல்லைன்னா காற்றோட திசை இப்படி மாறாது. இன்னைக்கு நம்ம மகாராணிட நாள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு 24 வருஷம் ஆகிட்டு. எதிர்கால கணிப்பில் என்ன சொல்லியிருந்துச்சோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த சில மணி நேரம் நம்ம மகாராணிக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெடியாக இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க. அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த காரில் போங்க, நான் வேறு காரில் வரேன். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டீங்க. என்ன இவ்வளோ கூல் ஆகிக்கிது? நீ எல்லா ஃபேஷனையும் குழப்பிட்ட. இந்த சூட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே ஜேக்கெட்டையும் ஸ்வீட்டரையும் போட்டால். ஆனால் இந்த வெதர், இட் இஸ் லவ்லி. இந்த வெதர் கூட என் வெட்டிங்காக எக்ஸைட் ஆகிக்குது. ஒன்றை மாதிரியே. குரிந்தாச்சி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க. வரேன். நல்லா டெக்கரேட் பண்ணிக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி, எல்லாம் ரெடியா? ஆல் செட். பண்டிதரை ஃபஸ்ட்டு கரண் டீனாட மேரேஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரவிஷ் அனந்தாட மேரேஜ். நீங்கள் அது வரைக்கும் கெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. இந்த வெதர் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ புயல் வரப்போகிற மாதிரி விளங்குது. கோபி, புயல் வரட்டும் மழை வரட்டும், ஐ டோன்ட் கேர். எனக்கு இன்றைக்கி என்ன காதல் கிடைக்க போகுது. நான் மேரேஜ் பண்ண போகிறேன். எனக்கு அது போதும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபைல் அரியாம் சார்கிட்ட கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கே இருங்க, நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுவேன். சார், ஃபைல். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சார், நான் இந்த நான்சென்ஸை தான் என் ப்ரீமியம் டைமில் ப்ரொடகாஸ்ட் பண்ணணுமா? உங்ககிட்ட பிரைன் இல்லையா? இதெல்லாம் உன்னோட வேலைக்கான லெவல் தான் தெரியுது. ப்ரோ வீட்டில் வெட்டிங் தானே, அதான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஆகிக்கும். இட்ஸ் ஓகே, யூ கம் வித் மீ. கம்,
டோன்ட் மைண்டா. இன்னைக்கு பிரதர்ட மூட் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி அண்ணா வந்து வெட்டிங் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ண மாட்டார். அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் கொஞ்சம் பிட்டர் மெமரிஸ் இருக்குது. அண்ணாட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வெட்டிங் டேல அண்ணாவை டம்ப் பண்ணிட்டாங்க. யூ டோன்ட் மைண்ட்? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவள் பொண்ணாக இருந்தாலும் நாகினியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவட கணவனுக்காக அவளையே பலி கொடுப்பா. அவட நாகமணியை விட்டு கொடுப்பா. ஆனால் நம்ம சொல்கிறத கேட்கலன்னா அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். அவள் எனக்கு கீழ்ப்படியலைன்னா இந்த கல்யாணம் ரத்தம் சிந்துற கல்யாணமாக மாறும். இப்போ நாகினியாக மாற 4வது கடைசி கட்டம் ஆரம்பிக்க போகுது. அடுத்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே நாகராணியோட வாழ்க்கை மாறப்போகுது.